வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, WWE வந்து இப்போ வந்து ஒரு மேட்சை வந்து மேபி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மேபி என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டால், கோல்ட்பர்க் விசஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஸ் மேட்ச்சு. அதாவது ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து இந்த மேட்சை வந்து நம்மளோட WWE புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த வருஷத்தோட 2025 மணி இந்த பேங்க் வின்னரான நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷின் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கோல்ட்பர்க்கையும் நம்மளுடைய கும்தரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு மேட்ச் எது அப்படின்னு கேட்டால், கும்தர் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான அந்த ஒரு மேட்ச் வந்து மேபி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசைப்பட்டோம். ஆனாலும் மேபி அந்த மேட்ச் கடைசி வரைக்கும் நடக்காமல் போயிடுச்சு. அந்த மேட்ச் தான் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபேன்ஸும் மனசை தேர்த்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுடைய கும்தருக்கும் கோல்ட்பர்க்குமான அந்த மேட்ச் வந்து மேபி நடக்க போகுது. மேபி அந்த மேட்சை வந்து இப்போ வந்து ஜூலை 28ஆம் தேதி வந்து நைட் ஆஃப் சாம்பியன் நடக்க போகுது. மேபி அந்த இடத்துல கூட அந்த ஒரு பேப்பரில் கூட நம்மளுடைய WWE வந்து கோல்ட்பர்க்குக்கும் நம்மளுடைய கும்தருக்குமான அந்த ஒரு மேட்சை நடத்தாமல், அதாவது ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட், அதாவது இது வந்து ஒரு பேப்பரியே கிடையாது, அதாவது சும்மா பணம் பார்க்கணுமே அப்படிங்கிறக்காக WWE வந்து சும்மா ஒப்புக்கு சப்பானே நடத்துகிற அந்த ஒரு பேப்பரியோ அப்படிங்கிறத விட சும்மா ஒரு ஷோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்த ஷோவில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து கும்தருக்கும் கோல்ட்பர்க்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து அங்கே ஜூலை 12ஆம் தேதி நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து உண்மையிலுமே வந்து ஒரு அசிங்கமான செயல் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இன்டர்நெட்டில் சொல்லப்படுது. அசிங்கமான செயல் அப்படிங்கிறத விட இது வந்து பிடிக்கல, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜே வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக இருந்தார். அவரோட டைட்டிலை வந்து எதுக்கு அவசரமாக இப்போ தோக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கும்தருக்காக தான். கும்தருக்கும் நம்மளுடைய கோல்ட்பர்க்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து நடக்கணும், அது வந்து ஒரு டைட்டில் மேட்சாக நடக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய WWE என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், 2025 ராயல் ரம்பிளோட வின்னரான நம்மளுடைய ஜே உசோ, அது இல்லாமல் ரெசல்மனியா 40 வந்து 41 வந்து நம்முடைய கும்தரையே பீட் பண்ணி தான் அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆனார். அப்பேற்பட்ட நம்மளுடைய ஜே உசோவே நம்மளுடைய WWE எதுக்கு தோக்க வச்சாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கும்தர்ட்ட வந்து அந்த டைட்டிலை கொடுக்கணும். கும்தர்ட்ட டைட்டிலை கொடுத்து நம்மளுடைய கும்தருக்கும் நம்மளுடைய கோல்ட்பர்க்குமான அந்த ஒரு மேட்ச் மேபி நடத்தணுமே அப்படிங்கிற கதை சொன்னாங்க. மேபி அதே மாதிரி எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் வந்து நம்மளுடைய கும்தருக்கும் கோல்ட்பர்க்குமான அந்த ஒரு மேட்சை நடத்தலை, அதை எதுக்கு ஒரு பேப்பரின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாத அந்த ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கான உண்மையான காரணம் வந்து நம்மளுடைய WWE வந்து AEW வந்து பயந்து போய் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், அதில் வந்து யார் வீரன் யார் தலைவா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது உங்களோட ஒரு ஒப்பீனியன் தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்களே கரெக்டாக சொல்லுங்கள். அதாவது ஒருத்தன் 10 பேர்த்த எதிர்த்தா அவன் வீரன், அதே 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். சரியா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏன்னா இதுக்கும் WWEக்கும் AEWக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கிங்கே இருக்குது. அதனால நான் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய AEWவோட ஆல் இன் ஷோ வந்து ஜூலை 12ஆம் தேதி வந்து நடக்க போகுது. அதாவது எங்கே நடக்க போகுது அப்படின்னா, டெக்ஸஸில் வந்து அதாவது இது வந்து ஆஸ்திரேலியாவில் அங்கே டெக்ஸஸில் வந்து இந்த ஆல் இன் பேப்பரி வந்து நடக்க போகுது. அதாவது AEWக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ. அதாவது WWEக்கு வந்து எப்படி ரெசல்மனியாவோ அங்கே வந்து AEWக்கு வந்து ஆல் இன் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து ஒரு பிக்கஸ்டான ஒரு பேப்பரியோ, அதில் வந்து இப்போ வந்து நம்மளுடைய AEW வந்து 12ஆம் தேதி வந்து அந்த ஷோவை நடத்த போகிறாங்க. அந்த ஷோவை வந்து AEWவோட அந்த ஷோவை வந்து யாருமே பார்த்துடவே கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை நம்மளோட WWE பண்ணுறாங்க. அது இல்லாமல் WWE கிட்ட, அதாவது WWE வந்து AEW கிட்ட பயந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க உண்மை. அதாவது ஒருத்தனை எதுக்கிறதுக்கு, அதாவது அதை AEW அப்படிங்கிற அவனை வந்து எதுக்குன்னு அப்படிங்கிறக்காக WWE வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், 12ஆம் தேதி, அதாவது ஜூலை 12ஆம் தேதி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து 13ஆம் தேதி வந்து நம்மளுடைய WWE வந்து உமன்ஸுக்கான இவல்யூஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. அதுலேயே அந்த ஒரு டேஸ்லேயே வந்து நம்மளுடைய NXTல வந்து அமெரிக்கன் பேஷ் அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. அதாவது 3 ஷோ WWEயோட 3 ஷோவுமே வந்து நம்மளுடைய WWE வந்து நடத்துகிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய AEW நடத்துகிறாங்களா அந்த ஆல் இன்னோட அந்த இதை வந்து கெடுக்கணுமே அப்படிங்கிறக்காக பயந்து போய் தான் நம்மளுடைய WWE வந்து இவ்வளோ ஒரு வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தனுக்காக இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலாக நம்மளுடைய WWE பண்ணுறாங்க. இதில் வந்து உண்மையான வெற்றி யாருக்கு அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன், AEWக்கு தான் உண்மையான வெற்றி. அவனை ஒருத்தனை வந்து க்ளோஸ் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக இவங்க 3 பேருமே வந்து சொல்கிறாங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு WWE வந்து பண்ணுறாங்க. 3 பேப்பரையும் பண்ணுறாங்க. இதில் வந்து யார் நல்லவன் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் AEW தான், அவன் தான் வீரன்
அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நம்மளுடைய WWE இந்த 3 பேப்பரையுமே நடத்துகிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது 12ஆம் தேதி சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடக்குது அப்படின்னு கேட்டால், அதில் வந்து நம்முடைய கோல்டுபர்க்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் மேட்சை பார்த்தோம் அப்படின்னா, அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இதில் வந்து யார் சாம்பியன் ஆவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நம்முடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதே இன்னொரு பக்கம் வந்து உமன்ஸுக்கான எவல்யூஷன் பேப்பர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து இப்போ நடக்குது. அந்த உமன்ஸுக்கான அந்த ஒரு எவல்யூஷன் பேப்பர் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறக்காக உமன்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே அதை பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அது NXT அமெரிக்கன் பேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து என்னென்ன டைட்டிலாக டிஃபன் ஆக போகுதோ, அது இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய TNAவோட டைட்டில் எல்லாமே இப்போ இங்கே தான் NXTல தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது முழுக்க வந்து AEW ஷோவே சுத்தமாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறக்காக WWE ஷோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து நம்முடைய WWE வந்து கும்தருக்கும் நம்முடைய கோல்டுபர்க்குமான மேட்சை வந்து நைட் ஆஃப் சாம்பியனில் நடத்தாமல் சாட்டர்டே நைட் மீன் நடத்துறதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டா, அது மேபி இதுதான். இதில் வந்து நீங்களே சொல்லுங்கள். அதாவது இதில் வந்து வீரன் யார், நம்மளோட WWவா இல்லை AEWவா? அதே மாதிரி ஒரு நல்ல தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய WWவா இல்லை நம்மளுடைய AEWவான்னு சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து AEW தான் சொல்லுவேன் தவிர, அதாவது அவனை எதுக்கணுமே அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தையும் நம்மளுடைய WWE பண்ணியிருக்காங்கனால அவன் தான் தலைவன். இவனுக்கு எல்லாருமே அவனுக்கு AEWக்கு கீழே தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வெற்றி பெற்றது யார் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது AEW தான் இதில் வெற்றி பெற்றான். WWE வந்து இந்த வருஷத்தோட மணி இந்த பேங்க் வின்னராக வந்து நம்முடைய செத்ரோன்ஸை வந்து இப்போ வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அவர் தான் 2025 மணி இந்த பேங்கோட வின்னராகவும் நம்முடைய செத்ரோன்ஸ் தான் இருக்கார். ஆனாலும் மேபி இந்த வருஷமும் வந்து எப்பொழுதும் போல் வழக்கம் போல் தான் இந்த வருஷமும் அந்த மணி இந்த பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. மேபி இப்போ நம்முடைய செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு ஃபியூட் வந்து மேபி ஒரு லாங் டைமாக போயிட்டு இருக்கு. அதாவது ராயல் ரம்பிள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்கு, நம்முடைய CM பங்குக்கு, அப்புறம் ரோமன் ரெயின்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடு போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை உருவாக்கி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனாக இருக்காரு. அவரை எதிர்த்து இப்போ போராடிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நம்முடைய CM பங்கு, நம்முடைய சேமி சன் தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் அவங்க ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதாவது கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது. மேபி இப்போ நம்முடைய செத்ரோன்ஸோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஜான்சனா வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேலே தான். அதில் தான் மேபி டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. மேபி அந்த மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கிறப்போ வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு மணி இந்த பேங்கோட அந்த கேஷன் வந்து மேபி அந்த மேட்ச்சுக்கு இடையில மேபி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்போ இருக்கிறப்ப இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கான எந்த ஒரு ஷெட்யூலுமே இப்போ WWE கிடையாது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது சம்மர் ஸ்லாம் டைமில் தான் WWEக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. மேபி அந்த நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் நம்முடைய ஜான்சனாவுக்குமான அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட கேஷிங் இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. ரிட்டர்ன் வந்து நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு கேஷினை வந்து ஃபெயிலியர் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. மேபி இது எதனால் அப்படின்னு கேட்டால், அதாவது 2025 அந்த ராயல் ரம்பிளில் வந்து ஒரு பழி பண்ணது வின் பண்ண விடாமல் தடுத்தது யார் அப்படின்னு கேட்டால், அதே நம்முடைய செத்ரோன்ஸ் தான். அதே மாதிரி இப்போ வந்து அவர் வந்து இப்போ இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு அது இல்லாமல் ராயல் ரம்பிள் அதாவது ரெசல்மேனியாவில் வந்து பாலியம்மனோட ஒரு மிகப்பெரிய ஒரு காயா இருந்து, அதாவது ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி இருந்து ஒரு பக்கபலமாக இருந்தவர் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்முடைய செத்ரோன்ஸ் தான். அதாவது இது எல்லாத்துக்குமே வச்சு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த மணி த பேங்கோட அந்த ஒரு கேஷனை வந்து ஃபெயிலியர் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. ஆனால் இந்த வருஷமும் நம்முடைய செத்ரோன்ஸோட அந்த ஒரு மணி இந்த பேங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷின் பண்ண மாட்டார். அதாவது ரோமன் ரெயின்ஸால் நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த மணி இந்த பேங்க் வந்து தோற்றுவார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி இது நடக்குமான்னு கேட்டால் மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட ஒரு கருத்துப்படி பார்த்தா இந்த மணி இந்த பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு போல இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷின் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து. இதனால் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த மணி இந்த பேங்கை வந்து ஃபெயிலியர் ரோமன் ரெயின்ஸால் அது ஃபெயிலியர் பண்ணி நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான அந்த ஒரு ஃபியூடு போகிறதுக்கு பதிலாக நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷின் பண்ணி சாம்பியன் ஆனதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான அந்த ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து போச்சுன்னா மேபி இன்னமும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு வெறுதுக்காக வந்து நம்முடைய செத்ரோன்ஸும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் அடிச்சுக்கிறத விட இந்த ஒரு டைட்டில் இருந்து இந்த டைட்டிலுக்காக யார் வின் பண்ணுவா யார் தோப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கான அந்த ஒரு டைட்டிலை வச்சு ஒரு ஃபியூடு போனால் மேபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து நம்முடைய WWE செய்கிறாங்களா அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம். அதாவது செத்ரோன்ஸ் வந்து அந்த மணி த பேங்கை வின் பண்ணி அதை வந்து தேவையில்லாமல் லாஸ் பண்ணிவிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு ஃபியூடு போகிறதுக்கு போகலாம். செத்ரோன்ஸ் வந்து அந்த கேஷின் பண்ணி அந்த டைட்டிலை வின் பண்ணி அந்த டைட்டிலுக்காக நம்முடைய ரோமன்
ரோமன் நம்மளுடைய சொத்தோன்ஸும் ஒரு லாங் டைமாக ஒரு ஃபியூடு போய் அதை வந்து ரெசல்மனியாவில் வந்து முடிச்சா மேபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து மனி த பேங்க் வந்து அதிகமாக ஃபெயிலியர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியும் நான் பார்க்கலாம். இதில் வந்து ரோமன் நம்முடைய சொத்தோன்ஸுக்கும் அந்த ஒரு ஃபியூடு வந்து ஒரு டைட்டில் இல்லாமல் ஒரு ஃபியூடு போனால் நல்லா இருக்குமா, இல்லை டைட்டிலோடு இருந்தால் ஒரு ஃபியூடு போனால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா.